ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் மசாலா இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. நான் ஒரு 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்புன்னு சொல்லி போட்டிருக்கேன். இது 1 கிலோ நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு இது போதும். நெக்ஸ்ட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா முருகலாக வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம நல்லா சூடான எண்ணெயில் போட்டோன்னா நல்லா முறிஞ்சு போயிடும். அந்த ஒரு இதுவே இருக்காது, வாசனையே. ஸோ இந்த டைமில் போட்டோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது கிரேவியை நல்லா கட்டியாகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். இந்த டைமில் நம்ம நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நல்லா வதங்கணும். அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த ரா ஸ்மெல்லாம் நல்லா போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயம் விழுது இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு நம்ம கழுவுனோன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. ஸோ அதை நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லாம் இந்த கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த கறியிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை பெரட்டிட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வதக்காமல் இந்த மாதிரி சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக 2 சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியை நல்லா கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா ஒரு அளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக விட்டுடணும். ஸோ இப்போ நம்ம தட்டு வச்சு மூடிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் அந்த கறியோடு சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கலரிட்டு நெக்ஸ்ட் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. கறியிலையும் நல்லா தண்ணி விட்டு இப்போவே கறி பார்த்திங்கன்னா ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையானது வெறும் மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருப்போம். நம்ம அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தான் பெப்பர் சேர்த்துப்போம். ஸோ இதுவே போதும். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெட் சில்லி பவுடர் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் 1 கிலோ கறிக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. நல்லா கிளறிக்கணும். அந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, எனக்கு கறியிலேருந்தும் நிறைய தண்ணி வரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தட்டை வச்சு மூடிடலாம். இப்போ
சிக்கன் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். நான் சொன்ன மாதிரியே சிக்கன்லேருந்தும் நிறைய தண்ணி வந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணி இன்னும் சேர்த்து நிறைய தண்ணி இருக்குது. இப்போ இது நல்லா வற்றி வரணும். பார்த்திங்களா, இப்போ நல்லா வற்றி வந்துடுச்சு. நீங்கள் வந்து குழம்பா வேணும்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து தொக்கு மாதிரி வேணுன்றதுனால நல்லா வற்ற விட்டு வீட்டில் அரைச்ச மிளகுத்தூளை வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா கசப்பு எடுத்துரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்து அது நல்லா ஒரு கிளறி இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விடணும். இப்போ நல்லா கறி சுண்டு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது இன்னும் சிக்கனுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பேசிக்கான உள்ளது தான். அதில் எக்ஸ்ட்ரா மசாலா வறுத்து போடுறது அரைக்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் வெறும் மிளகாத்தூள், லாஸ்ட்டாக வந்து பெப்பர், இது மட்டும்தான் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.